Join Kanjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. தனி இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. குறிப்பாக இது எப்படி தமிழக பாஜக எதிர்கொள்ள போகுது? நிறைய பேர் அவருக்கு கம்பல் சொல்லி உள்ளவர்கள் தொடர்ச்சியாக வெளியிட்டே இருக்காங்க. கட்சிக்கு பாதிப்பு இருக்கு சார். மாநில தலைவராக இருந்தவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு 5 பேர் போவாங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல 100% உறுதியாக சொல்லுகிறேன், போனவர்களும் பாஜகவை நோக்கி திரும்ப வருவார்கள். ஏன்னா பாஜக என்கிற ஒரு கட்சி நீங்கள் நினைப்பது போல மற்றும் ஒரு அரசியல் கட்சி கிடையாது. இது ஒரு கொள்கை கூட்டம், இது ஒரு சித்தாந்த கூட்டம். பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லி மனசார சொன்னவங்களால் வேறு ஒரு கட்சியில் வேறு ஒரு இயக்கத்தில் பயணிக்க முடியாது. இந்த சித்தாந்தத்தில் பயணித்த ஒரே காரணத்திற்காக எங்களுடைய கட்சியில் பல்வேறு சகோதரர்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். வேற ஒரு அரசியல் கட்சி நடக்குமா? இந்த சித்தாந்தத்தில் நான் பயணிக்கிறேன்ற ஒரே காரணத்திற்காக நான் கொல்லப்படுவேன் என்று தெரிந்தும் கூட ஒருத்தவன் இந்த சித்தாந்தத்தில் பயணிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த சித்தாந்தத்தின் மீது எவ்வளவு பிடிப்பு இருக்கும்? நீங்கள் இங்கே வந்து நாங்கள் ஒரு எம்எல்ஏ கிடைக்கும், ஒரு எம்பி கிடைக்கும், ஒரு பதவி கிடைக்கும், இங்கே யாரும் பயணிக்கிறவங்க கிடையாது. அப்படி பார்த்தா பல முறை எனக்கே தவறி இருக்கிறது. நான் ஒரு தொகுதியில் வேலை செஞ்சுருப்பேன், கூட்டணியில் கிடைக்காமல் போயிருக்கோம். அதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எங்களுடைய சித்தாந்தம், எங்களுடைய ஐடியாலஜி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வஉசி அவர்கள் ஒரு மிகப்பெரிய அட்வொகேட், மிகப்பெரிய செல்வந்தர். எல்லா சொத்தையும் விட்டுட்டு வெள்ளைக்காரனுக்கு எதிராக ஒரு கப்பலை வாங்கி விட்டுட்டு அதுலேயும் வெள்ளைக்காரனுடைய சூழ்ச்சியால் லாஸ் ஆகி ஜெயிலுக்கு போய் செக்கிழுத்தார். அவ்வளவு கஷ்டங்களை பட்ட பிறகும் கூட ஜெயிலிருந்து வெளில வந்து மன்னன கடை வச்சிருந்தார். ஆனால் தான் கொண்டிருந்த தேசியத்தை அவர் விடவில்லை. வஉசி அவர்களுடைய மனநிலை என்னவோ அதே மனநிலை தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பாஜக காரங்களுக்கும். மீண்டும் சொல்கிறேன், பாரத் மாதா கி ஜெய் என்கிற கோஷம் எந்த இடத்தில் கேட்டாலும் கூட வேறு அமைப்புக்கு சென்றவர்கள் இங்கே திரும்ப வந்துடுவாங்க சார். இதுதான் பிஜேபி. 2021 எல்முருகன் பொறுப்பேற்றாரு. தோல்விக்கு பிறகு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. அதே போன்று தமிழிசைக்கும் வந்து தலைவராக இருக்காங்க, தோக்குறாங்க, ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அண்ணாமலையை வந்து ஐசோலேட் பண்ண தான் அவர் வெளியேறது காரணம் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? அண்ணாமலை அவர்கள் சொன்னாரா? அண்ணாமலை அவர்கள் சொன்னாரா? என்ன? இல்லை, அண்ணாமலை அவர்கள் சொல்லட்டும், நான் பதில் சொல்கிறேன். அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு இந்த குற்றச்சாட்டு என்னை ஒதுக்கி வச்சாங்க, பாரதிய ஜனதா கட்சி என்னை ஒதுக்கி வைத்தது என்று அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொல்லட்டும். சரி, இப்போ அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புது பார்ட்டி வந்து பாலிடிக்ஸ் வந்துருக்கு, அதை வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அவங்கள வீழ்த்துனா இன்னொரு புதிய கட்சியால் தான் போய் முடியும். அந்த ஒரு தத்துவத்தை நோக்கி தான் அண்ணாமலை போயிருக்காரு. ஏற்கனவே இருக்கிற கட்சிகளால் வீழ்த்த முடியாதுன்ற ஒரு பார்வையை வைக்கிறாங்க. சார், என்னங்க லாஜிக் இது? இப்படிலாம் லாஜிக் எங்கே உட்காந்து எழுதுறீங்க? புது கட்சி வந்ததுன்னா இன்னொரு புது கட்சியால் தான் வீழ்த்த முடியும்னு. டெல்லியில் வந்து புது கட்சியாக அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார். ரொம்ப நாள் இருந்தாங்க ஷீலா தீட்சித். அந்த காங்கிரஸை வீழ்த்தி விட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார். அதற்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்தியது எது? பிஜேபி தானே. புதிதாக வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை என்ன லாஜிக் இது? இப்போ ஜிஆர் சாமிநாதன் சொன்ன மாதிரி, ஜஸ்டிஸ் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. மொபைல் ஃபோனாலும் ஏங்க இப்போ தாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் என்னங்க மொபைல் 2007 வந்துருச்சுங்க ஆண்ட்ராய்டு. அது நீங்கள் சொல்கிற காலகட்டத்தில் ஜிபியோட ரேட்டும் குறைஞ்சி போச்சு. இப்போ என்ன மாற்றம் ஏற்படுதுன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் ஏற்பதற்கு முன்பாக வரை 1 ஜிபி 268 ரூபா. இன்றைக்கி 1 ஜிபியோட விலை 6 ரூபா. அதான் மாற்றம் நடந்தது. அதனால தான் எல்லாருக்கும் போய் சேர்ந்தது இன்டர்நெட்டு. அதை சாதித்து காட்டியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலும் இந்த பீரியடில் வந்தவர் தான். அதனால் நீங்கள் சொல்கிற இந்த ஸ்ட்ரைக் ஜாக்கெட் ஃபார்முலா அரவிந்த் கெஜ்ரிவாலோட பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கொஞ்சம் அங்கே அமைதியாக மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் புதிய மாநில தலைவர், ஏன்னா இப்போ வந்து யங்ஸ்டர்ஸுடைய குரல் எங்கேயுமே ஒழிக்குது. எல்லா கட்சியிலுமே வந்து சீர்திருத்தத்தை நோக்கி போகிறாங்க. இப்போ உங்கள் கட்சியிலையும் அதுக்கான சீர்திருத்தங்கள், தேர்தல் எல்லா கட்சியிலுமே தேர்தல் தோல்வியை கலாய்வு பண்ணுறாங்க. பாஜக அது மாதிரி சென்டிமெண்ட் இல்லையா சார்? நீங்கள் பாஜக வந்து நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். முதல் கள ஆய்வு நடத்தியது தமிழக பாரதிய ஜனதா கட்சி. எங்களுக்கு 67 கட்சி மாவட்டங்கள் இருக்கிறது. 67 கட்சி மாவட்டங்களுக்கும் சென்று நாங்கள் ஆய்வு செய்திருக்கிறோம். ஒவ்வொரு தொண்டர்களையும் சந்தித்து தலைவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பயணித்து கருத்து கேட்டிருக்கிறார்கள். நான் 6 மாவட்டத்திற்கு 7 மாவட்டத்திற்கு சென்று நான் கருத்துக்களை வாங்கி வந்திருக்கிறேன். ஆகையால் உடனடியாக கள ஆய்வு செய்த கட்சி பாஜக. அது மேலே இருக்கிற தேசிய பொறுப்பாளர்கள் தான் சொல்லணும். நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. தெரியாத விஷயத்தில் கருத்து சொல்கிற பழக்கம் அஸ்வத்தாமனுக்கு கிடையாது. அந்த தேவை இருக்கான்றதை கூட தேசியத்தில் இருக்கவங்க தான் முடிவு பண்ணணும். தெரியாத விஷயத்தில் நமக்கு சம்மந்தம் இல்லாத ஜூரிஸ்டிக்ஷனில் கருத்து சொல்கிற பழக்கம் எனக்கு கிடையாது.
ஏங்க முதல்ல போடுறாங்களான்னே தெரில, அதில் போட்டின்னு வரேன். இந்த கஞ்சா கருப்பு காமெடி வருமே, சண்டையே இல்லைங்கிறேன் அப்புறம் சமாதானம். அது மாதிரி மேலே இருக்கவங்க தான் முடிவு பண்ணணும், நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியாது. நீங்கள் பத்திரிகையாளர்கள் கூட்டியிருக்கிறீங்க, இந்த நேரத்தில் இந்த நல்வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களிடம் நான் கூற விரும்புகிறேன். இன்றைக்கு பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் எஸ்எஸ்ஏ ஸ்கீமில் கொஞ்சம் அமைதியாக சொல்லுங்கள் சார், நீங்கள் போங்க அங்கே இருங்க. பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் எஸ்எஸ்ஏ ஸ்கீமில் உங்களுக்குலாம் நல்லா தெரியும். இப்பொழுது கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்று எங்களுக்கு பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்கு நாங்கள் NEP ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆனால் எங்களுக்கு 3300 கோடி ரூபாய் நிதியை நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி அநியாயமாக கேட்டிருக்கார். ஏன்னா பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் என்பது எஸ்எஸ்ஏ ஸ்கீம் என்பது NEPயினுடைய ஒரு அங்கம், நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியினுடைய ஒரு அங்கம். நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு கேட்டால் யார் கொடுப்பாங்க? நாம் ஒரு கான்ட்ராக்டில் ஒரு வீடு கட்டுறோம், கான்ட்ராக்டர் சார் நான் வீடெல்லாம் கட்ட மாட்டேன் சார் ஆனால் பேசின 50 லட்சத்தை எடுத்து வைங்கன்னா யார் கொடுப்பாங்க? 3300 கோடி நிதி என்பது தமிழகத்தில் இருக்கிற அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளை விட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபெசிலிட்டிஸில் உயர்த்துவதற்காக கொடுக்கப்படுகிற நிதி. அந்த நிதியை வாங்க மாட்டேன்னு சொல்லி திமுக அடம் பிடிச்சிது. சரி, புதிதாக தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி வந்தாங்க, விஜய் மக்கள்கிட்டலாம் பேசி நம்பிக்கையை பெற்று ஆட்சிக்கு வந்திருந்தார், அவராவது இதை வாங்குவார்னு பார்த்தா அவரும் திமுக என்ன செய்ததோ அதே தகுதித்தங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இங்கே இருக்கிற நம்ம எல்லோரும் மிடில் கிளாஸு, ஜூன் மாதம் ஆரம்பிச்சிருச்சு, நம்ம குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள். ஒரு பையனை படிக்க வைக்கிறதுக்கு மினிமம் 1 லட்ச ரூபா ஆகுது, 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா 2 லட்ச ரூபா ஆகுது. அவன் 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு வர்ற காசையே அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற காசை மிச்சம் பண்ணால் வீடு கட்டிடலாம். 15 வருஷம் 20 வருஷம் டியூ கட்டி வீடு கட்டுறவங்க குழந்தைங்களுடைய படிப்புக்கு செலவு பண்ணுற காசை மிச்சம் பண்ணால் வீடு கட்ட முடியும். இப்போது நம்மலாம் ஏன் போய் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறோம், ஏன் போய் சிபிஎஸ்சி ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கணும்? ஏன்னா மாநில அரசுடைய அரசு பள்ளிகள் தரமுடையதாக இல்லை. நம்ம யாரும் ஆட்டோ ஓட்டுற அண்ணனும் இல்லை நம்மளை மாதிரி சாதாரண மிடில் கிளாஸும் மாதம் ஒரு 50,000 இல்லை ஒரு 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களும் எதற்காக தேடி போய் குழந்தைங்களை தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கிறாங்க? யாருங்க கொழுப்பெடுத்து போய் படிக்க வைக்கலிங்க. அரசு பள்ளிகள் மேலே நம்பிக்கை இல்லை, அரசு பள்ளியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. ஆனால் பிஎம்சி பள்ளிகளை நாம் ஏற்றுக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இன்றைக்கி தமிழகத்தில் 1000 பள்ளிகள் கடந்த 3 வருஷத்தில் தரம் உயர்த்தப்பட்டிருக்கும். நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்கள் யூடியூப்பில் போய் பிஎம்சி ஸ்கூல்ஸ்னு அடித்து பாருங்கள். ஆந்திராவில் 885 பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. நம்ம இங்கே இருக்கிற எல்லா ப்ரைவேட் ஸ்கூலை விட, சன்ஷைன் ஸ்கூலை விட, டிஏவியை விட, எல்லா பெரிய பெரிய ஸ்கூல் விஜய் அவர்கள் நடத்துகிற ஸ்கூலை விட, எல்லா ஸ்கூலை விட அரசு பள்ளிகள் பிஎம்சி திட்டத்தில் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. நமக்கு இந்த மாதிரி ஒரு 1000 பள்ளிக்கூடங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இந்நேரத்துக்கு நமக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கும். இதை எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க? மும்மொழி கொள்கை எதிர்ப்புன்றாங்க. மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, மும்மொழி கொள்கை எதிர்ப்புங்கிற ஒரு வார்த்தையை தமிழக அரசியலில் கண்டுபிடிச்சவர் அண்ணாதுரை அவர்கள். அண்ணாதுரை எதற்காக அதை பயன்படுத்தினார்? இந்தி திணிக்கப்பட்டது, அதற்காக இந்தியை எதிர்க்கும் போது பயன்படுத்தினார். இந்தியை திணிக்கும் போது நம்ம எதிர்த்தோம், கரெக்டு. எங்கள் அப்பா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கார். கொளஞ்சியப்பர் காலேஜில் அவர் படிக்கும்பொழுது நான் அப்போ இருந்தால் நானும் கலந்துட்டு இருந்திருப்பேன். அப்பொழுது காங்கிரஸ் திணித்தது, நாம் இந்தியை எதிர்த்தோம், நியாயம். இப்போ திணிப்பே இல்லாத போது நம்ம ஏன் எதிர்க்கணும்? 3ஆவதாக ஒரு மொழி படிப்பதே நான் எதிர்ப்பேன். என்ன முட்டாள்தனம்? ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிறவன் 6 சப்ஜெக்ட் படிப்பான், கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறவன் 5 சப்ஜெக்ட் படிப்பான். என்ன நியாயம்? இங்கே பேசுகிற எல்லாருமே சிபிஎஸ்சியில் போய் 3 மொழியில் படிக்க வைக்கிறோமா இல்லையா? ஏன் அது நம்ம அரசு பள்ளியில் கிடைக்கக்கூடாது? 3ஆவது மொழியாக கன்னடம் படிக்கலாம், மலையாளம் படிக்கலாம், தெலுங்கு படிக்கலாம், எந்த மொழி வேணால் படிக்கலாம். இங்கே தமிழகத்தில் கன்னடம் பேசுகிற, மலையாளம் பேசுகிற, தெலுங்கு பேசுகிற பெருமக்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்க தன்னுடைய தாய்மொழியை 3ஆவது மொழியாக படிச்சுட்டு போகிறாங்க. யாருக்கு என்ன பிரச்சனை? மும்மொழி 3ஆவதாக ஒரு மொழி கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களும் மாதவ அர்ஜுனா அவர்களும் மற்ற அமைச்சர்களும் பேசுகிறாங்கன்னு சொன்னால், அப்போ ப்ரைவேட் ஸ்கூலுக்கு எடுங்க. இருமொழி கொள்கை தானே உங்களுடைய கொள்கை, ப்ரைவேட் ஸ்கூல்லே எடுத்துருங்க. அது என்ன சார் மானங்கெட்ட கொள்கை? ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கும். ப்ரைவேட் ஸ்கூல் பையன் 3 மொழி படிப்பான். காசு இருந்தால் 3 மொழி படிப்பான், காசு இல்லைன்னா 2 மொழி படிக்கணும். காசு இருந்தால் 6 சப்ஜெக்ட்டு, காசு இல்லைன்னா 5 சப்ஜெக்ட். என்ன நியாயம் இது? நான் இதை பல வருடங்களாக சொல்லிகிட்டு இருக்கேன், பல வருடங்களாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு மொழி வற்புறுத்தப்படுகிறது என்று சொன்னால் அந்த மொழி தமிழ். தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு மொழி திணிக்கப்படுகிறதுன்னு சொன்னால் அந்த மொழி தமிழ். அங்கே ஒரு திணிப்பு இருக்குன்னு சொன்னால் தமிழ் திணிப்பு இருக்கிறது.
நம்ம கம்பல்சரி தமிழை படித்தாகணும், ஒரு சப்ஜெக்டாக கண்டிப்பாக தமிழை எடுத்தாக வேண்டும் என்று தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு சப்ஜெக்ட் கூட தமிழாக எடுக்காமல் எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க? உங்கள் மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள். இன்றைக்கு அந்த நிலையை தேசிய கல்விக் கொள்கை மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவனும் தமிழை ஒரு மொழியாக கட்டாயமாக எடுத்தாக வேண்டும் என்று தேசிய கல்விக் கொள்கை சொல்லுகிறது. அதே நம்ம எதிர்க்கணும். தமிழ் கல்வி நம்முடைய உரிமை இல்லையா? தமிழ் நம்ம ஒரு மொழியாக படிக்கணும்னு கட்டாயப்படுத்துறதுல என்ன தவறு? ஆகையால் மக்கள் உணர வேண்டும், பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை எதிர்ப்பவர்கள் எல்லோருமே, தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பவர்கள் எல்லோருமே தமிழ் விரோதிகள். தமிழ் கல்வி எங்களுடைய மாணவர்களது உரிமை, அது எப்பாடுபட்டாலும் நாங்கள் பெற்றே தீர்வோம்.